ஹலோ வேல்டு ஃபார் எவர். இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு செயல் ஆந்திராவில் அரங்கேறி இருக்கு. ஸோ அப்படி என்ன செயல் ஆந்திராவில் அரங்கேறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கணவரே மனைவியை வெட்டி அதை குக்கரில் சமைச்சு அதை அரைச்சு மறுபடியும் அந்த எலும்பு பீஸை கொண்டு போய் அந்த சதை பகுதி எல்லாத்தையும் கொண்டு போய் ஆற்றுல மீனுக்கு இரையாக்குன மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் ஆந்திராவில் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனிவே என் பாண்டி ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இந்த கிறிஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு தன்னுடைய காதலனுக்கு விஷத்தை கலந்து கொடுத்து அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை கிடைச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஹைதராபாத்தில் இவர் ஒரு எக்ஸ் ஆர்மி மேன் அந்த கணவர். ஸோ அவருடைய பேர் குருமூர்த்தி. ஸோ இவருக்கு 45 வயசு ஆகுது, அந்த பொண்ணுக்கு 35 வயசு ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுக்கு 2 குழந்தை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவருக்கு அதாவது அந்த பொண்ணு மற்றவங்க மேலே அஃபேராக இருக்கிற மாதிரி சந்தேகத்தினால ஸோ அவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை, அதாவது சண்டைகள் நடக்குமா. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட டயத்தில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த 2 குழந்தையும் அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு, ஸோ அவருக்கு அந்த மனைவிக்கும் இடையில இந்த மாதிரி தகராறு நடந்திருக்கு. ஸோ அதில் அவங்க மனைவி தாக்கப்படுறாங்க. ஸோ இரும்பு கம்பியால் அடித்ததோ இல்லை கீழே சவத்தில் முட்டினதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இதில் தாக்கப்படுறாங்க, தாக்கப்பட்டு கீழே விழுந்து இறந்துடுறாங்க. ஸோ கீழே விழுந்து இறக்குற போது ஸோ அவர் இந்த கறியெல்லாம் வெட்டுவாங்கல்ல, ஸோ அந்த கத்தியை வச்சு தரன்னு இழுத்துட்டு போய் அதாவது பாத்ரூமில் வச்சு அவங்களுடைய அந்த உடம்ப வெட்டி ஸோ அதை குக்கரில் சமைச்சு அது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அரைச்சு ஸோ அந்த எலும்புகள் எல்லாத்தையுமே ஆற்றுல கொண்டு போய் மீனுக்கு இரையாக்குன ஒரு சம்பவம் தான் இது. ஸோ இப்படி நடந்திருக்கு. ஸோ இதுக்கிடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் அவங்க அப்பா அம்மா வீட்டில இருந்து தேடி வர்றாங்க. ஸோ பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இவரும் அவங்களுடைய மனைவி காணாத மாதிரி இவருமே சொல்றாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ காணோன்னு சொல்லி அவங்க அந்த கேஸை எடுத்து தேடுறாங்க. ஸோ தேடும்போது எல்லாமே சுத்தி வட்டாரத்தில் எல்லாமே இது பண்ணும்போது அந்த கேஸை பற்றின ஒரு குழுவுமே கிடைக்கல. ஸோ லாஸ்ட்ல ஒரு சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது ஸோ அவங்க மனைவி எங்கேயுமே வெளியில போகல, அந்த டேட்ல இருந்து எங்கேயும் வெளியில போகல. ஸோ அப்போ இவருடைய கணவர் மேலேயே சந்தேகப்பட்டு மறுபடியும் ஒரு விசாரணை நடக்குது. ஸோ அந்த விசாரணை நடக்கும்போது தான் அவர் இந்த மாதிரி பண்ணது எல்லாமே ஒப்புக்கொண்ட விஷயம் வெளியே வருது. ஸோ அவங்க மனைவி இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு அஃபேர்ல இருந்ததுனால வெட்டி இது பண்ணதுனால இந்த மாதிரி கேசஸ் இப்போ நடந்திருக்கு ஆந்திராவில். ஸோ இதே போல தான் கேரளாவில் ஒரு கேஸ் அவங்களுடைய காதலனுக்கே விஷத்தை கலந்து கொடுத்து மரண தண்டனை கிடைச்சு. ஸோ இந்த மாதிரி கேசஸ் இந்தியாவில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆந்திராவில் இப்போ நடந்த ஒரு கேஸ் ரொம்ப ஒரு கொடூரமான செயல். ஸோ இது ரிலேட்டான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.